மூணே பொருளில் 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியான மில்க் ஸ்வீட் பண்ணிடலாம். இது கடைகளில் கிடைக்கிற அதே மில்க் ஸ்வீட் டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம வெள்ளை சக்கரை தவிர்த்து வெல்லத்தில் பண்ண போகிறோம் இன்றைக்கி. 1/4 லிட்டர் திக்கான பால், நான் பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட பேக்கெட் பால் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் வரும். இந்த பால் ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா குறுகி சேர்ந்து வந்துடும். அகலமான பாத்திரத்தில் போட்டு செய்கிறப்ப அது நல்ல சீக்கிரம் வற்றி வந்துடும். நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் அதில் பயன்படுத்துங்க. நல்லா பொங்கி பொங்கி வந்து சீக்கிரம் அதில் இருக்க தண்ணியெலாம் வற்ற தொடங்கிடும். கொஞ்சம் கிண்டி விட்டு காய்ச்சினோம்னா சீக்கிரம் அதில் இருக்க தண்ணியெலாம் ஆவியாயிரும். இப்போ பாதி பால் நல்லா வற்றி வந்துருச்சு. அந்த சைடில் இருக்க இடம்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கிறணும். இப்போது ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை விதை இல்லாமல் ஜூஸ் எடுத்து அப்படியே அதில் ஊற்றிக்கிறணும். இந்த எலுமிச்சம்பழம் சேர்க்குறது நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இதுதான் அந்த பாலை திரைய வச்சு கொடுக்கும். அந்த ஸ்வீட் கிரைன்ஸாக கிடைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இப்போது 1 கப் பால் பொடி, இது 5 ரூபா பால் பொடி பாக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச செலவு தான் ஆகும். அப்படி கூட வாங்கி பாருங்கள். 1 கப் 1/4 லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும் பால் பொடி. இது உடனே நல்லா 2 நிமிஷத்தில் சேர்ந்து வந்துடும். இது நல்லா கிண்டி சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/4 கப் வெல்லம், பாகு வெல்லம் இருந்தால் நல்லா இருக்கும். மண் இல்லாத வெல்லமும் பார்த்து போட்டுக்கோங்க. இது இனிப்பு மைல்டாக கரெக்டான அளவில் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு நல்ல நிறைய சாப்பிடுவீங்க தேவைப்படும் அப்படின்னா கூட 1 ஸ்பூன் வெல்லம் கலந்துக்கோங்க, நல்லா வரும். இது உடனே சேர்ந்து வந்துருச்சு. இப்போயே நல்ல கிரைன்ஸ் மாதிரி தெரியுது பாருங்கள். அது நம்ம லெமன் ஜூஸ் போட்டது தான். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறணும். இந்த லெமன் ஜூஸும் ஏலக்காய் தூளும் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ரிச்சு டேஸ்ட்டு தரும். நம்ம ஜீனியை தவிர்த்திருக்கோம், வெல்லம் போட்டிருக்கோம், டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இது 1 வாரம் 10 நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெட்டு போகாது. அப்படியே இருக்கும். அதே டேஸ்ட்டில் எப்படி செஞ்சோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு பிளேட்டில் இல்லைன்னா மோல்டில் போட்டு அப்படியே உடனே பரத்தி விட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு உடனே மோல்டு எடுத்து பீஸ் போட்டுடலாம். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே அப்படியே நல்லா செட் ஆகி வந்துடும். அது ஏற்கனவே கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா செட் ஆகி வந்துடும். கொஞ்சம் கூட எதுலேயுமே ஒட்டாது. அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் பீஸ் போட்டுக்கிறலாம். இப்படி வீட்டில் இருக்க மூணை பொருளில் குறைஞ்ச செலவில் நீங்களும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுபோல் ஹெல்த்தியான ரெசிபீஸ் தில்லை சமையல் சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள். பெரும்பாலும் நான் வெள்ளை சர்க்கரை தவிர்த்து தான் போட்டிருக்கேன். அதனால் நீங்களும் அதுபோல் ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. வீட்லேயும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. கடைகள்லேயும் அதிக விலை கொடுத்து ஸ்வீட்ஸ் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. சாப்பிட சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். கூட ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் திகட்டாது, அப்படி இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.